மேடம், எடப்பாடி பழனிசாமிக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்கள் சொல்கிற காரணத்துக்காக கிடையாது. வேறு ஒரு காரணம் இருக்குது. 2006லேருந்து 2011 வரைக்கும் உங்கள் அப்பா கொள்ளைன்னு கொள்ளடிச்சார். 2011 ஆட்சிக்கு வந்த மேடம் ஜெயலலிதா 22 அமைச்சர்கள், அதாவது திமுக அமைச்சர்கள் மீது வழக்கெல்லாம் தாக்கல் பண்ணாங்க. வழக்கு தாக்கல் பண்ணி ரைடு அப்படின்னாங்க. அதோட அவ்வளோதான். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அப்போலோ ஆஸ்பத்திரியில் 75 நாள் மர்மமாக இருந்துட்டு போய் சேர்ந்தாங்க. அப்புறம் எடப்பாடி வந்தார். அவர் உங்களை ஒன்றும் பண்ணவே இல்லை, ஒன்றுமே பண்ணலை. அதனால் அவருக்கு மன்னிப்பே கிடையாது. அன்றைக்கே எடப்பாடி நான் புரட்சி தமிழனடா, நான் புரட்சி தமிழன், பார் இப்போது என்ன செய்கிறேன் பார் என்று அனைத்து திமுக அமைச்சர்களையும் உள்ள பிடிச்சி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து உடனடியாக விசாரிச்சு இப்போ அந்த யார் அண்ணா யூனிவர்சிட்டி சார் இருக்கார்ல, அதே மாதிரி விரைந்து முடிச்சு எல்லா பேரையும் உள்ளே போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த ஆட்டமே நடந்திருக்காது. அதனால் எடப்பாடிக்கு மன்னிப்பே கிடையாது, கிடையவே கிடையாது.